அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனுமதி அளித்த ரெமோ இன்டர்நேஷனல் ஸ்கூல் நிர்வாகத்தினர் மற்றும் பிரின்சிபால் அவர்களுக்கும், மற்றபடி எங்களுடைய உற்ற நண்பர்கள் தியாகராஜன் சார், மற்றபடி சங்கர் சார், ஜோஷா சார், போலீஸ் போட்டி கலெக்டர்ஸ், எங்களோட தோளுடன் தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சைபர் கிரைம் இப்போ உலகமே டிஜிட்டல் மூலமாக தான் இயங்குது. எது எடுத்தாலும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். காசு போட்டால் கூட இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா கூட ஒரு கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. கையில் காசே வேண்டாம், கியூஆர் கோடை எடுத்துட்டு நம்ம பணத்தை பே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு கியூஆர் கோடு, ஒவ்வொரு இது வெவ்வேறு விதத்தில் அது பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்றப்ப கிரைமும் கூடிக்கிட்டு போகுது. இப்போ அதுக்காக தான் எங்களுடைய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு ஒன்று இயங்கி வருது அசோக் நகர். பொதுமக்களுக்கு இது சம்பந்தமா எந்த வித விழிப்புணர்வும் இல்லை அப்படிதான் சொல்லலாம். இப்போ ஒரு ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மறுபடியும் என்னுடைய இன்ஸ்பெக்டர் மிஸ்ஸஸ் பிரமிளா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வாட் இஸ் சைபர் கிரைம்? சைபர் குற்றம்னா என்ன? இப்போ நான் சைபர் குற்றம், நான் வந்து லாண்டன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லாம். அப்போ காலையில் போனோம்னா வரிசையாக கியூவில் இருப்பாங்க. சார் என்னுடைய மொபைல் ஃபோன் அப்படி போயிட்டா சார், செயின் அதுக்கு போயிட்டா சார், அப்படி கம்ப்ளைண்ட் வரிசையாக இருக்கும். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் சத்தமாக பாதியாக குறைஞ்சி போச்சு. இப்போ அவ்வளோ எப்படி கம்ப்ளைண்ட் வருதுன்னா, சார் ஏதோ ஒரு லிங்க் அனுப்பி விட்டாங்க சார், அதை டச் பண்ண சொன்னாங்க, உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் சொல்லி ஆசை கட்டினாங்க சார், கிளிக் பண்ண சார், பணம் அவ்வளோ போச்சு சார், ஆட்டை போட்டாங்க சார். இப்படி கம்ப்ளைண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது தெரியுமா? ஒரு நாளைக்கு மட்டும் 200 கம்ப்ளைண்ட் வருது. தெரிஞ்சுக்கிடுங்க. பணம் எவ்வளவு போகுதுன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணம் போயிட்டு இது சம்பந்தமா